ஜெயிலர் 2 படத்தோட அப்டேட் கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கடந்த ஒரு வாரமாக ஜெயிலர் 2 படத்தினுடைய ஷூட்டிங் வந்து கேரளாவில் நடந்துகிட்டு இருந்தது. கோயம்புத்தூர் அருகே பாலக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த படப்பிடிப்பு நடந்தது. அந்த படப்பிடிப்பில் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 மணி நேரம் ரெண்டு பக்கமும் லைனாக நின்னாங்க ரசிகர்கள். ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு திரும்பி ஹோட்டலுக்கு வர வழியில் பார்த்தா இரண்டு பக்கமும் ரசிகர்கள் நிற்கிறத பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய காரினுடைய ரூஃப் டாப்பை ஓப்பன் பண்ணி அது மேலே ஏறி நின்று அவங்களுக்கு வணக்கம் தெரிவித்தபடி ஹோட்டலுக்கு போனார். ஸோ 5-6 மணி நேரம் தனக்காக காத்துட்ருக்காங்களே ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு கை காமிச்சார். அதுக்கப்புறம் அதோட ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்று காலை வந்து விமானம் மூலிமா சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்கினார். சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு வாழ்த்து கேட்குறாங்க. அதாவது மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் அவருக்கு ஏற்கனவே ஃபோனில் வாழ்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஜெயிலர் 2 ஷூட்டிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். எப்போ படம் ரிலீஸ் அப்படின்னு கேட்டதுக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி படம் ரிலீஸ் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டார் அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக அவர் வாயிலே சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு நேரம் இருக்கியா வருமா வட்டாரம் இல்லை. ஓகே 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 மழை வந்துட்டேன். ஒரு ஒன்று ஷூட்டிங் எப்படி போயிட்டு நல்லா போயிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டேங்க. அவர்கிட்ட பேசி நல்லா போயிட்டு ஜூன் ஸோ இந்த படம் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு உருவாகிட்டுருக்கு. காரணம் வந்து ஜெயிலர் படம் வந்து ஒரு 650 கோடி ரூபா பண்ணி நம்பர் 1 கலெக்ஷனில் இருக்கிற படமாக இப்போவும் தமிழ் சினிமாவில் தான் இருக்குது. அதற்கு அடுத்து வந்து விஜயனுடைய லியோ படம் 625 கோடி இருக்குது. ஸோ இது ரெண்டோட படத்தினுடைய கலெக்ஷனையும் பீட் பண்ணி 1000 கோடி கலெக்ட் பண்ணுற படமாக கூலி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அதற்கான முகாந்தரம் எல்லாமே இருந்தது இந்த படத்தில். ஆனால் கதை அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் பிசறதுனால அந்த படம் வந்து 500 கோடியை கிராஸ் பண்ணுறதுக்கே திக்கு முக்காடிடுச்சு. அதாவது ரஜினி படம்லாம் ஒரு வாரம் 10 நாளில் 500 கோடியை கிராஸ் பண்ணணும். ஆனால் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து தான் 500 கோடிங்கிற ஒரு இலக்கையை அடைய முடிஞ்சுது. ஸோ அதனால் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் தான் ரஜினி அண்ட் ரசிகர்கள் எல்லாருக்கும். இதனால் என்னாச்சு, ரஜினியுடைய அடுத்த படமாக சொல்லப்படுற அதாவது கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை டைரக்ட் பண்ண போகிறது வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தது. காரணம் வந்து ஏற்கனவே கமலை வச்சு விக்ரம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர் லோகேஷ். இப்போ ரஜினிக்கு கூலி படத்தை கொடுத்துருக்கார். ஸோ 2 பேரோட வேவ்லென்த்து அவருக்கு தெரியும், 2 பேரை பற்றி புரிஞ்சவர். மொரவர் கமலஹாசனுடைய தீவிர ரசிகர் அப்படிங்கிறதுனால அவரை வச்சு இந்த படத்தை பண்ணால் 2 பேருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அது மாதிரி ஒரு டாக் இருந்தது. ஆனால் கூலி படத்தினுடைய ரிசல்ட் இப்படி ஆனதுனால அந்த படத்தை தயாரிக்கிற ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அண்டு ரெட் ஜெயின் மூவிஸ் 2 பேருமே கொஞ்சம் லோகேஷ் விஷயத்தில் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இப்போ லோகேஷ்க்கு அடுத்ததாக வேறு டைரக்டர்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட வேறு இயக்குனர்கள் கதை கேட்குறதுக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் ரஜினி அண்ட் கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்துக்கான ஒரு கதை களத்தை உருவாக்குற முயற்சியில் இருக்காங்க. அது கார்த்திக் சுப்பராஜ், அப்புறம் இன்னும் சில முன்னணி இயக்குனர்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக உருவாக போகுது. காரணம் வந்து 2 பேரும்
கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு சேர்ந்து நடிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்திய சினிமா உலகத்தில் 2 ஜாம்பவான்களாக இருக்கக்கூடியவங்க கமல் அண்ட் ரஜினி. அதுவும் வந்து கலெக்ஷன் சக்கரவர்த்தியாக இருக்கிறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னா அவரோட சம்பளம், இந்த பக்கம் கமலுடைய சம்பளம், 2 பேருடைய அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட், சேர்ந்து நடிக்கிற அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர், மியூசிக் டைரக்டர்னு இந்த படம் வந்து மேக்கிங்காகவே ஒரு 600-650 கோடி ரூபா வரைக்கும் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை உருவாக்குறப்ப அது அசால்ட்டாக ஒரு 1000 கோடியாவது பிஸ்னஸ் ஆனால் தான் அந்த படம் எடுத்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொஞ்சமாவது லாபகரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை முடிவுலேருந்து கொஞ்சம் இப்போ வேறு டைரக்டர்ஸ் பார்க்கலாங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வந்திருக்கு. இது வந்து சோஷியல் மீடியாவில் பல விதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து ரஜினி வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் இது கிடையாது, கமல் தான் அவருடைய தீவிரமான ரசிகர். ஆனால் வந்து விஜய் நெருங்கி 2 படம் பண்ணதுனால விஜயோட இன்ஸ்ட்ரக்ஷனால தான் ரஜினிக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ரஜினிக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே அரசியல் ரீதியாக ஒரு இது இருக்குது, வெஞ்சன்ஸ் இருக்குது. அதை வந்து லோகேஷ் மூலிமா பழி தீர்த்துட்டாரு விஜய், அது மாதிரிலாம் ஒரு டாக் இருக்குது. நிச்சயம் அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து தவறான கருத்து. அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. காரணம் வந்து விஜய் வந்து எப்போதுமே ரஜினியை வந்து தன்னுடைய ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டு நடித்து இன்றைக்கி வந்து நம்பர் 1 இடத்துக்கு வந்தவர். அவர் அடுத்த ஒரு இதுக்கு பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு மாறியாச்சு. ஸோ அவர் பாட்டுக்கு அவர் ரூட்டை பார்த்து போயிட்டுருக்காரு. ரஜினி ஆசைப்பட்டார் வரணும்னு. அவரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோட பகைச்சிக்கிட்டால் நம்மளை வந்து சிதைச்சிருவாங்க. நமக்கான ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறவர். திமுகலையும் நல்ல பேர் வாங்கணும், அதிமுகலையும் நல்ல பேர் வாங்கணும், மேலே காங்கிரஸ் கிட்டேருந்து நல்ல பேர் வாங்கணும், பிஜேபி கிட்டேருந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிற ரஜினிகாந்தால் அரசியல் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு அரசியலில் நான் வர முடியாது, வரப்போகிறது இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிட்டார். விஜய் வந்திருக்காருன்னா அதை வரவேற்கலாம். அது என்னமோ தெரில, அவருக்கான ஒரு அழுத்தமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த படத்தினுடைய ஒரு சர்க்கிளுக்கு நிச்சயமாக விஜய் காரணம் கிடையாது. ஏன்னா விஜய் வந்து அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு அவர் அடுத்த லெவலில் இறங்கி போயிட்டுருக்காரு. ஸோ இந்த படம் வந்து சரியான திட்டமிடல் இல்லாததாலும் திரைக்கதை கொஞ்சம் பக்காவாக பிளான் பண்ணாதனாலும் தான் ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தது. பட் தோல்வி படமெல்லாம் கிடையாது. இது வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது போட்ட காசை எடுத்துட்டாங்க சன் பிக்சர்ஸ், ஆனால் அதுக்கு டபுள் ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு ஜெயிலர் பண்ணி கொடுத்த மாதிரி பண்ணி கொடுக்கல இந்த படம். ஆனால் நஷ்டம் கிடையாது. எப்படி வந்து வேட்டையன் படம் வந்து லைக்காவுக்கு வந்து நட்டத்தை கொடுத்ததோ அந்த மாதிரி இந்த படம் நட்டத்தை கொடுக்கல. ஆனால் இது வந்து போட்ட காசை எடுத்து கொடுத்துருச்சு. ஒரு 500 கோடி ரூபா கிட்ட செலவாச்சு, 525 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆகிருக்கு. இது தவிர வந்து ஓடிடி சேட்டலைட் இருக்குது. நிச்சயமாக அது படம் ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்திருக்கும் சன் பிக்சர்ஸ்க்கு. ஸோ ரஜினி அண்ட் கமல் 2 பேர் சேர்ந்து நடிக்கிற படம் நிச்சயமாக வந்து அடுத்த ஆண்டு, அதாவது 2026 இதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ரஜினி வந்து ஜெயிலர் 2 பண்ணிகிட்ருக்காரு. அந்த படம் முடிஞ்சு அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போகணும். அவர் இப்போ ரெஸ்ட்டு கொஞ்சம் தேவைப்படுது. அதையும் முடிச்சுட்டு தான் இந்த படத்துக்குள்ளே வருவார். இதற்கிடையே கமல்ஹாசன் வந்து கல்கி 2வோட ஷூட்டிங்க்கு கமிட்டாக இருக்கார். டேட்ஸ் கொடுத்துருக்காரு ஒரு 28 நாள். அதை முடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு வந்து கமலை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்க போகுது. ஸோ நவம்பர் மாதம் கமல் பிறந்தநாளுக்கு அப்புறம் தொடங்கும். அதனால் அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிற இந்த படத்தினுடைய ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல்லேருந்து இப்போ ஒரு மாறி இருக்குது. அந்த இடத்துக்கு யார் வரப்போகிறா, எந்த டைரக்டர் அதை கமிட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில வாரங்களில் தெரிய வரும். ஸோ நிச்சயமாக ஜெயிலர் படமாவது இந்த 1000 கோடி அப்படிங்கிற இதை அடையுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனால் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியினுடைய அந்த பார்வையும் ஜெயிலர் 2 பக்கம் திரும்பி இருக்குது. ஒட்டுமொத்த ப்ரெஷரும் அந்த படத்து மேலே இருக்குது. ஏன்னா கூலி படம் பண்ணணுன்னு எதிர்பார்த்தாங்க, அது படலை. ஸோ ஜெயிலர் 2வாது நிறைவேற்றுமா அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. சன் பிக்சர்ஸும் அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தேவையானதை ஆட் பண்ண சொல்லி இதில் விட்ட காசை அதில் சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.